இயர் எண்டாக போகுது. கூகுளோட அப்டேட்ஸும் வந்தாச்சு. எஸ், இந்த இயர் எண்ட்ல பேங்கரான அப்டேட்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா ரிலீஸ் பண்ணியிருக்காங்கன்னு சொல்ல முடியும். எக்கச்சக்கமான கூகுள் ஆப்ஸ்குள்ள பார்த்தீங்கன்னா மல்டிபிளான அப்டேட் ப்ளஸ் பார்த்தீங்கன்னா யூஐல ஏகப்பட்ட சேஞ்சஸ் நடந்திருக்கு. இது எல்லாத்தையும் இந்த வீடியோல ஃபுல் ஃபிளெஜா பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஸோ நம்ம யூஸ் பண்ற கூகுள் ஆப்ஸ்குள்ள எக்கச்சக்கமான அப்டேட் வந்திருக்கு. ஃபர்ஸ்ட் பார்க்க போறது பார்த்தீங்கன்னா நம்மளோட யூடியூப் தான். நீங்க பார்த்துருக்க இந்த யூடியூப்ல பார்த்தீங்கன்னா இப்போ நீங்க பல சேஞ்சஸ் வந்து பார்த்துருக்க முடியும். ஜஸ்ட் யூடியூப் ஆப் வந்து ஓப்பன் பண்ணுங்க. ஓப்பன் பண்ண உடனே ஒரு வீடியோ ப்ளே பண்றீங்க அப்படின்னா இப்போ ஒரு சேனல் ஸ்பெசிஃபிக்காக உங்களால் லோகோ மட்டும் தான் பார்க்க முடியும். அந்த சேனலோட நேம் கூட உங்களுக்கு தெரியாது. ரொம்பவே மினிமலிஸ்டிக்காக பார்த்தீங்கன்னா எல்லாமே கேப்சூல் வெர்ஷனுக்கு மாற்றிருக்காங்கன்னு சொல்ல முடியும். ஸோ இது மூலியமா எல்லாமே லைட்டராக தெரியுது, நல்லா இருக்கு, ஓகே. பட் நேமே தெரிலங்கும் போது அது வெரிஃபைடா இல்லையா, இல்லை அந்த சேனலோட பேர் தான் என்ன, எல்லாத்தையும் உள்ளே போய் தான் பார்க்குற மாதிரி இருக்கு. இதை எடுத்துட்டு பழைய மாதிரியே கொடுத்தாங்கன்னா நல்லா இருக்குமோன்னு தோணுது. மினிமலிஸ்டிக் டிசைன் நல்லா தான் இருக்கு, ஆனால் வெறும் ப்ரொஃபைல் மட்டும் தானே தெரியுது. நேம் இருந்தால் இன்னுமே நல்லா இருக்கும் இல்லையா? ஸோ தென் இப்போ நான் ஒரு அரபிக் வீடியோவில் பார்த்தேன். அங்கே பார்த்தீங்கன்னா டிரான்ஸ்கிரிப்ட் ஆப்ஷனில் பார்த்தீங்கன்னா இடையில பார்த்தீங்கன்னா வீடியோ வந்து சஜஷனில் வர ஆரம்பிச்சிச்சு. இது புதுசாக இருக்குது. ஏன்னு பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் கீழே தான் பார்த்தீங்கன்னா சஜஷனில் வர ஆரம்பிக்கும். டிரான்ஸ்கிரிப்டுக்குள்ளேயே பார்த்தீங்கன்னா இப்படி கொடுக்குறாங்க. எனக்கு இந்த வீடியோவில் கேப்சர் பண்ண முடியல. மேபி நான் கிடைச்சிச்சுன்னா ஷார்ட்ஸில் வந்து போடுறேன். தென் அதர் சோஷியல் மீடியா லிங்க் பண்ணி வச்சுருக்க எல்லா விஷயமும் பார்த்தீங்கன்னா அபவுட் செக்ஷன்லேருந்து ஆட்டோமேட்டிக்காக பாட்டம்லையும் ஷோ பண்ண ஆரம்பிக்கிறாங்க. முன்னாடி இருந்துச்சு, எடுத்துகிட்டு திரும்ப இப்போ கொடுத்துருக்காங்கன்னு சொல்ல முடியும். ரொம்பவே நல்லா இருக்குது. ஜஸ்ட் ட்ரை பண்ணி பாருங்க. தென் ஷார்ட்ஸ் வீடியோ பார்க்குறீங்க அப்படின்னா அதில் எல்லா ஐகான்ஸும் பார்த்தீங்கன்னா சின்ன சின்னதாக கொடுத்துருப்பாங்க. லைக், டிஸ்லைக், கமெண்ட் எல்லாமே பார்த்தீங்கன்னா ரொம்ப மினிமலிஸ்டிக்காக கொடுத்துருக்காங்கன்னு சொல்ல முடியும். ஆனால் இது ஸ்ட்ரைட்டாக இன்னொரு ஆப்பில் அப்படி ஆப்போசிட்டாக கொடுத்துருக்காங்க. அதையுமே சொல்கிறேன். ரெண்டாவதாக பார்க்க போகிற நம்ம அப்டேட் பார்த்தீங்க அப்படின்னா நம்மளோட யூடியூப் மியூசிக்குள்ள தான். யூடியூப் மியூசிக்கில் பார்த்தீங்கன்னா எக்கச்சக்கமான அப்டேட் வந்துருக்குன்னு சொல்லலாம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நீங்கள் ஸ்பெசிஃபிக்கான கேட்டகரி சூஸ் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா பேக்ரவுண்ட் வால்பேப்பர் மாறும் இல்லையா, அதுக்கு டாப் ஹிஞ்சில் பார்த்தீங்கன்னா சின்னதாக ஒரு கர்வ் வந்துட்டு போகிற மாதிரி கொடுக்குறாங்க. இது யூஏல வந்திருக்க டிசைன். தென் பார்த்தீங்கன்னா 90ஸோட கிளாசிக்கு, நாஸ்ட்ராலஜிக் அப்படின்னு தனித்தனி கேட்டகரி தான் ஓப்பன் பண்ணியிருக்காங்க. மேபி நீங்கள் கேட்ட பாட்டே திரும்ப திரும்ப கேட்குறீங்க அப்படின்னா ஒரு செட் ஆஃப் 90s 80s அண்ட் பார்த்தீங்கன்னா 2K இது போல விஷயங்களை பார்த்தீங்கன்னா நாஸ்ட்ராலஜிக்காக தனித்தனியாக கொடுத்துருக்காங்க. டைலர் ஆப்ஷன் ஆல்ரெடி வந்திருக்கு. அதில் ஈஸியாக மிக்ஸ் பண்ணுற ஆப்ஷன் வந்திருக்கு. இப்போ மோஸ்ட் கமெண்ட் ட்ராக்ஸ் அப்படிங்கிற இந்த ஆப்ஷன் மூலியமா நீங்கள் பார்த்த வீடியோஸில், நீங்கள் பார்த்த ஆடியோஸில் இருக்கிற பெஸ்ட்டான கமெண்ட்ஸையும் பார்த்தீங்கன்னா ஹைலைட் பண்ணி காமிக்கிறாங்க. ஜஸ்ட் செக் பண்ணி பாருங்கள். மல்டிபிளான லாங்குவேஜில் தான் இருக்குது. அங்கே டிரான்ஸ்லேட் ஆப்ஷன் இருந்தால் நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துக்கலாம். பெஸ்ட் கமெண்ட் என்னவோ. அண்ட் முன்ன சொன்ன மாதிரியே டயலர் ஆப்ஷனும் இருக்குது. மல்டிபிளான டயல்ஸ் ஆப்ஷன் மூலிமா ரேண்டமான சாங்ஸ் கேட்க முடியும். ரீகேப்புக்கு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. ஆனால் பிக்சல் டிவைஸுக்கு தான் கொடுத்துருக்காங்க. அதாவது இந்த 2025ல் பார்த்தீங்க அப்படின்னா என்னென்ன வகையான சாங்ஸ் வந்துச்சோ, அது எதெல்லாம் ட்ரெண்ட் ஆனிச்சோ அது எல்லாத்தையுமே ஒரு ரீகேப் மாதிரி கொடுத்துருக்காங்க. நல்லா இருக்கு. நம்ம மொபைலுக்கு வரல, பிக்சலுக்கு தான் வந்திருக்கு. சாங் ஓப்பன் பண்ணுறீங்க அப்படின்னா இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு மாற்றம் நடந்திருக்குன்னு சொல்லலாம். ரேடியோன்னு இருந்த ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா இப்போ மிக்ஸுங்கிறது மாறி இருக்கு. அந்த இடத்துல ரேடியோன்னு இருந்தது, இப்போ மிக்ஸ்னு மாற்றிருக்காங்க. மிக்சிங் ஆப்ஷன் அதே தான். தென் இதே மாதிரி நீங்கள் லைக் பண்ணுற ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா இப்போ பார்த்தீங்க அப்படின்னா அந்த மியூசிக்கல் டோன் இருக்கும்ல, அந்த டோனுக்கு வந்து கலராக மாற ஆரம்பிக்குது. ஆல்ரெடி போன வீடியோவில் சொல்லியிருப்பேன். பட் அப்போ சில வீடியோக்கு மட்டும் தான் ஓப்பனில் இருந்துச்சு. இப்போ எல்லா சாங்குக்கும் இங்கே லைக் பண்ணீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக பார்த்தீங்கன்னா டோன் வந்து மாற ஆரம்பிக்கும். அந்த மியூசிக் டோன் வந்துட்டு போகிற மாதிரி இருக்கும். பார்க்கவே அவ்வளோ சூப்பராக இருக்குன்னு சொல்லலாம். நீங்கள் சாம்பிள் ஆப்ஷன் வந்து டேப் பண்ணுறீங்க அப்படின்னா இப்போ இந்த சாம்பிள் ஆப்ஷன் இருக்கும்ல, ஷார்ட்ஸ் மாதிரி ரன் ஆகும்ல, இங்கே எல்லா ஐகான்ஸும் ஜாஸ்தியாக கொடுத்துருக்காங்க. முன்ன இங்கே சின்னதாக இருந்தது, இப்போ ரொம்பவே லார்ஜர் ஐகான்ஸாக லைக்கு, டிஸ்லைக்கு, கமெண்ட்டு, ப்ளே ஆப்ஷனு அண்ட் பார்த்தீங்கன்னா ஷார்ட்ஸோட டேரெக்டாக போகிறது, ஒரிஜினல் வீடியோ ப்ளே பண்ணுற ஆப்ஷன், இது எல்லாத்தையுமே பார்த்தீங்கன்னா ரொம்ப பிகரான ஐகானாக வந்து கொடுத்துருக்காங்க. ஒவ்வொன்றையும் நீங்கள் எனேபிள் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா டேரெக்டாக ஷார்ட்ஸ்குள்ளே போகிறதோ, ஃபுல் வீடியோக்குள்ளே போகிறதோ, லைக் பண்ணுறதோ, இது எல்லாத்தையுமே பண்ண முடியும். தென் சர்ச் ஆப்ஷனுக்குள்ளே போனீங்கன்னா ஒரு பர்டிகுலர் ஆர்டிஸ்ட் இருக்காரு அப்படின்னா அங்கே 3 டாட்டை கிளிக் பண்ணீங்க அப்படின்னாலே இங்கே உங்களால் பார்த்தீங்கன்னா ஷஃபிள் பிளே ஆகட்டும், ஸ்டார்ட் மிக்ஸ் ஆகட்டும், ஷேர் பண்ணுறதாகட்டும், சப்ஸ்கிரைப் பண்ணுறதாகட்டும் எல்லாத்தையுமே பண்ண முடியும். அந்த ஸ்பெசிஃபிக்கான ஆர்டிஸ்ட்டுக்குனே பார்த்தீங்கன்னா இந்த ப்ரொஃபைல் வந்து கிரியேட் பண்ணியிருக்காங்கன்னு சொல்ல முடியும். அஃப்கோர்ஸ் யூடியூப்பில் இருக்கிற மாதிரி இல்லை, ஆனால் அதை விட பெட்டராக இருக்குது. சர்ச் பண்ணும் போது அங்கேயுமே ஒரு நோட்டீஸ் பாராக இருந்தால் நல்லா இருக்கும் இல்லையா? தென் லைப்ரரி ஆப்ஷனுக்குள்ளே போனீங்கன்னா லாஸ்ட்டாக ஸ்வைப் பண்ணும்போது ப்ரொஃபைல் அப்படிங்கிற ஆப்ஷன் வருது. ஸோ இதுக்குள்ளே ஃபேவரட்டான சாங்ஸ் ஆட் பண்ணிக்கலாம். லைப்ரரியை டபுள் டேப் பண்ணி நீங்கள் வந்து ஆன் பண்ணீங்க அப்படின்னா அங்கே உங்கள் டிவைஸ்க்குள்ளே ஏதாவது வந்து சாங்ஸ் வந்து சேவ் பண்ணி வச்சுருப்பீங்க இல்லையா, அந்த டிவைஸ் ஃபைல்ஸை ஆக்சஸ் பண்ணிக்க முடியும். இனிமேல் தாராளமாக பார்த்தீங்கன்னா நீங்கள் ஏதாவது ஒரு குவாலிட்டினோ ஏதாவது வந்து காப்பிரைட் ஃப்ரீயான விஷயங்களே வச்சுருக்கீங்க, எது இருந்தாலும் சரி உங்களால் ஆஃப்லைன்லேயே தாராளமாக வந்து கேட்டுக்க முடியும். அதுலேயும் உங்களால் கஸ்டமைஸ் பண்ண முடியும். இதுக்குன்னு தனியாக ஒரு பிளேலிஸ்ட் ஓப்பன் பண்ணி வச்சுக்கலாம். இது தேவைப்பட்ட ஆன் பண்ணிக்கலாம். இங்கே ஃபேவரெட்டு ஆட் பண்ணுறது எல்லாத்தையுமே மொபைலில் எப்படி பார்த்தீங்கன்னா இன்பில்ட்டாக ஒரு ஆடியோ பிளேயர் செட் பண்ணியிருப்பாங்க, அதே மாதிரி இங்கேயுமே நீங்கள் பண்ண முடியும். இதில் இன்னும் கஸ்டமைசேஷன் நல்லாவே இருக்கும். ஸோ தேர்ட் பார்ட்டி ஆப் எதுவுமே தேவையில்லை. தேர்டாக பார்க்க போகிறது கூகுள் ஃபோட்டோஸ் தான். கூகுள் ஃபோட்டோஸ்க்குள்ள எக்கச்சக்கமான அப்டேட் கொடுத்துருக்காங்க பிக்சல் யூசர்ஸ்க்காக. ஆனால் நமக்கும் பாரபட்சம் பார்த்து 2 அப்டேட் கொடுத்துருக்காங்க. என்னன்னு பார்த்தீங்கன்னா ஒரு இமேஜ் எடிட் பண்ண போறீங்க அப்படின்னா இனிமேல் ஸ்கொயராக தான் அதை எடிட் பண்ண முடியும். கர்வ்டு எடுத்துட்டாங்க. அதுதான் லாஜிக்கும் கூட. ஒரு பிக்சலோட ரேஷியோவே பார்த்தீங்கன்னா ஸ்கொயர் தான்.
அதுக்கு பதிலா கர்வ் வைக்கிறது தான் வந்து ஓவரா இமேஜினரியா இருந்தது. தென் ஒரு இமேஜ்ல இருக்க பர்ட்டிகுலரான ஒரு பெர்சன வந்து பார்த்தீங்கன்னா, உங்களால டேப் பண்ணி அத அழகா பார்த்தீங்கன்னா கிராப் பண்ண முடியும். அதில என்னென்னலாம் வந்து ரீடிசைன் பண்ண முடியுமோ எல்லாத்தையுமே உங்களால பண்ண முடியும்னு சொல்லலாம். உதாரணத்துக்கு ரொம்ப சிம்பிளா சொல்றேன். இத பத்தி தனியா ஒரு டெடிகேட்டடா வீடியோ போடணும். நீங்க பேக்கிரவுண்ட பிளர் பண்ண நினைச்சீங்க அப்படின்னா, ஆட்டோமேட்டிக்கா பிளர் பண்ணிக்கலாம். அது ஸ்பெசிஃபிக்கான ஒரு விஷயம் தான். நீங்க பின்னாடி இருக்க பேக்கிரவுண்ட் பிடிக்கல, கொஞ்சம் பொக்கே எஃபெக்ட்ல இருக்கணும், பிளர் பண்ணா நல்லா இருக்கும் அப்படின்னா, ரொம்ப அழகா பிளர் பண்ண முடியும். ஜஸ்ட் சிங்கிள் டேப் மூலியமா. இதுக்கு நீங்க கிராப்லாம் பண்ண தேவையில்ல. இதிலேயே உங்களுக்கு இன்னும் ஃபைனஸ்ட்டான டீட்டெயில் ஆட் பண்ணணும்னா, பிளஸோ, மைனஸோ பண்ணிக்க முடியும். இத பத்தி ஒரு தனியா ஒரு வீடியோ கண்டிப்பா நான் மேக் பண்றேன். கவலையப்படாதீங்க. ஏன்னு பார்த்தீங்கன்னா, இதில நெறைய எடிட்டிங்க்கான ஆப்ஷன் இருக்கு. அதையுமே நான் சொல்றேன். தென் கிரியேட் ஆப்ஷன்ல இப்போ ஏஐக்கான ஆப்ஷன் வந்தாச்சு. எஸ். கிரியேட் வித் ஏஐ அப்படிங்கிற ஆப்ஷன பார்த்தீங்கன்னா, ரோல் அவுட் பண்ணியிருக்காங்க. இது மூலியமா உங்களுக்கு என்னென்ன இமேஜ் வேணுமோ, அத வந்து குடுத்து, ஒரு ஸ்பெசிஃபிக்கான இப்போ ட்ரெண்டிங்ல போயிட்டு இருக்க ஏதாவது ஏஐக்கான இமேஜ் எடிட்டிங் ஆப்ஷனா இருந்துச்சுன்னா, அதையும் இங்க உங்களால பண்ண முடியும். அஃப்கோர்ஸ் நானோ பனானாவோட ஆப்ஷன வந்து இங்கேயுமே இன்டகிரேட் பண்ணியிருக்காங்களோன்னு தோணுது. மேபி ஜெமினி ஏஐ, நானோ பனானா இது எல்லாத்தையுமே இந்த கூகுள் ஃபோட்டோஸ்குள்ளேயும் கொண்டு வர அவங்க ரொம்ப அழகா ட்ரை பண்றாங்க. அது பச்சையாவே தெரியுது. இருந்தாலும் இது நமக்கு பெனிஃபிட்டா இருக்குமான்னு கேட்டா, கண்டிப்பா பெனிஃபிட்டா இருக்கும். இத பத்தி வீடியோ போடுறேன்னு சொன்னேன் இல்லையா? அதில இதையுமே ஆட் பண்ணி உங்களுக்காக ஒரு ஸ்பெசிஃபிக்கான வீடியோ போடுறேன். ஏன்னா, அது ஒரு பெரிய டாபிக். தென் கலெக்ஷன் ஆப்ஷன்ல ஈஸியா வந்து ஒன் டேப் பண்ணி நீங்க ஈஸியா பார்த்தீங்கன்னா, நியூவஸ்ட்டான கலெக்ஷன் வந்து ஆட் பண்ணிக்க முடியும். உங்க இமேஜ் ரொம்ப சூப்பரா இருந்துச்சு அப்படின்னா, இந்த மாரி கலெக்டிபிள் ஐட்டம்ஸ்ல பார்த்தீங்கன்னா, ஒவ்வொரு கூகுள் ஃபோட்டோஸ்குள்ளேயும் உங்க ஃபோட்டோஸும் பார்த்தீங்கன்னா, சர்க்குலேட் ஆகும். ட்ரை பண்ணி பாருங்க. அடுத்து 4தா பார்க்க போறது பார்த்தீங்கன்னா, கூகுள் மேப் தான். கூகுள் மேப்குள்ளேயும் நெறைய அப்டேட் வந்திருக்கு. யுஐல முக்கியமா சேஞ்சஸ் பண்ணியிருக்காங்கன்னு சொல்ல முடியும். டாப்ல ஸ்வைப் பண்ணீங்க அப்படின்னா, நீங்க ஒரு ரெஸ்டாரண்ட் தேடிட்டு இருக்கீங்க அப்படின்னா, அது சம்மந்தமானது எல்லாமே ரொம்ப அழகா குடுத்துருக்காங்க. முன்ன மெஸ்ஸியா இருந்துச்சு. முன்ன எல்லாமே தனித்தனியா இருக்கும். அதுக்கும் இதுக்கும் சம்மந்தம் இல்லாத மாரி இருக்கும். இப்ப கர்வா குடுத்து எல்லாத்தையும் ரீஅரேஞ்ச் பண்ணியிருக்காங்கன்னு சொல்ல முடியும். மேபி இனிமே வரப்போற இந்த மாரி போர்ட்ஃபோலியோஸ் எல்லாமே ரொம்ப அழகா இருக்க போகுதுன்னு சொல்லலாம். முன்ன ரொம்பவே மெஸ்ஸியா இருக்கும். அதில எது இமேஜ், எது நல்லது, கெட்டதெல்லாம் தெரியாது. இப்ப எல்லாத்தையுமே ரீஅரேஞ்ச் பண்ணி கிராஃப்ட் பண்ணியிருக்காங்க. நீங்களும் உங்களோட ரிவ்யூ குடுக்குறதுக்கு தனியான ஸ்லாட் குடுத்துருக்காங்கன்னு சொல்ல முடியும். தென் டைரக்ட் குடுத்து நீங்க போகும்போது, அங்க அந்த கார்ஸோட ஆப்ஷன் இருக்கும் இல்லையா? அங்க இப்ப 2 புதுசான காரையும் வந்து ஆட் பண்ணியிருக்காங்க. முன்ன ரொம்ப டம்மியான சொப்பு கார் மாரி தான் இருந்தது. இப்ப லாம்போகினி பிளஸ் பார்த்தீங்கன்னா, Audi காரோட லுக் மாரியான விஷயங்கள் எல்லாத்தையுமே குடுத்துருக்காங்க. கலர் சேஞ்ச் பண்ணி கூட நீங்க அழகா யூஸ் பண்ணிக்கலாம். நேவிகேஷன்னு போம்போது, ஸ்பெசிஃபிக்கா, ப்ரிசைஸா எனக்கு இந்த கார் தான் வேணும் அப்படின்னு நீங்க சூஸ் பண்ணணும்னு நெனச்சீங்கன்னா, தாராளமா சூஸ் பண்ணிக்கலாம். டாப்ல ஸ்வைப் பண்ணியும் பண்ணலாம். செட்டிங் ஆப்ஷன்குள்ள போயும் பண்ணலாம். காருக்கான ஆப்ஷன் சூஸ் பண்ணியும் பண்ணலாம். டைரக்ட்டா அந்த நேவிகேஷனோட அந்த ஆரோவ டச் பண்ணாலும், உங்களால பார்த்தீங்கன்னா, இந்த கார வந்து எடிட் பண்ற ஆப்ஷன் வர முடியும். முன்ன செட்டிங்ல தான் குடுத்திருந்தாங்க. இப்ப எல்லாத்துலயுமே குடுத்துருக்காங்க. தென் நீங்க டிராவல் பண்ணும்போது, எந்தெந்த இடத்துலலாம் ஸ்பீட் பிரேக்கர் இருக்கோ, 2 மினிட்ஸ் லேட் ஆகுமோ, எந்தெந்த இடம்லாம் பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் சிக்கலான ஏரியாவோ, அது எல்லாத்தையுமே தெளிவா குடுத்துருக்காங்க. அங்க எவ்வளோ டிலே ஆகும் 2 மினிட்ஸா, 5 மினிட்ஸா அப்படிங்கிறத தெளிவா குடுத்துருக்காங்க. தென் நம்ம சுத்தி இருக்க ஏரோட குவாலிட்டியும் இங்க பார்த்துக்கலாம். வெதரையும் பார்த்துக்கலாம் இல்லையா? அந்த ஏர் குவாலிட்டில பார்த்தீங்கன்னா, தமிழ்நாடு எவ்வளோ பரவாயில்லன்னு சொல்ல முடியும். ஆக்சுவலா குட்ல இருக்கு. பெஸ்ட்ல இருந்தா நல்லா இருந்திருக்கும். ஆனா குட்ல இருக்கு. ஆனா, மத்த எல்லா ஊர்களும், எல்லா வகையான சிட்டீஸும் பார்த்தீங்கன்னா, பயங்கர பொல்யூட்டடா இருக்கும்னு தோணுது. நம்ம தமிழ்நாட்டுலருந்து அப்படியே நம்ம வந்து டெல்லிய கம்பேர் பண்ணுவோம். ரொம்பவே பாவமா அப்படின்னு தோணுது. ஏன்னு பார்த்தீங்கன்னா, அங்க ஏரோட குவாலிட்டி பார்த்தீங்கன்னா, ரெட் லைன்ல இருக்கு. அங்க யாரும் மாஸ்க் இல்லாம பிரீத் பண்ணவே முடியாது அப்படிங்கிற ரெட் ஜோன்க்குள்ள இருக்கு டெல்லி. ஸோ, அங்க இருக்க இந்த வகையான ஏர் பியூரிஃபையர்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா, ரொம்ப கஷ்டப்பட்டு தான் ஏர வந்து பியூரிஃபை பண்ணிட்டு இருக்குன்னு சொல்றாங்க. கடவுள் தான் காப்பாத்தணும். தென் ஃபுடீஸ் ட்ராப் அப்படிங்கிற ஆப்ஷனும் பார்த்தீங்கன்னா குடுத்துருக்காங்க. இந்த ஃபுடீஸ் ட்ராப் அப்படிங்கிறது ஒவ்வொருத்தருக்கும் மாறும். இப்ப எனக்கு ரெஸ்டாரண்ட் அதிகமா பிடிக்கும் அப்படின்னா, நான் ஒரு இடத்தையும் விசிட் பண்றேன் அப்படின்னா, அது எனக்கு பாப்பப் ஆகும். இது ஒரு வகையான ப்ரமோஷன் மாரி தான். இதுக்குள்ள இப்போ வரைக்கும் எந்த ஆட்ஸும் வரல. ஆனா கூடிய சீக்கிரம் ஆட்ஸ் வரும். இந்த ப்ரமோஷனுக்குள்ளேயே இப்போ ஒரு ஸ்பெசிஃபிக்கான ரெஸ்டாரண்ட் இருக்குன்னா, அந்த ரெஸ்டாரண்ட்ட வந்து யாராவது வீடியோ போட்டிருப்பாங்க இல்லையா? அத அதிகமா பூஸ்ட் பண்றாங்க. ட்ரை பண்ணி பாருங்க. தென் 5தா பார்க்க போறது குரோம்குள்ள இருக்க அப்டேட் தான். குரோம்ல சில பல அப்டேட் வந்திருக்கு. முக்கியமா டேப் ஆப்ஷன்ல பார்த்தீங்கன்னா, இனிமே உங்களால டேப் கலர்ஸ மாத்தும்போது, டோட்டல் டேப்போட கலர்ஸுமே மாறும். ஸ்பெசிஃபிக்கா முன்ன பார்த்தீங்கன்னா, அங்க ஹைலைட் பண்ணி அந்த டேப்போட கலர் மட்டும் பிங்க், ரெட்ன்னு இருக்கும். ஆனா இப்போ டோட்டல் கலர் பிளாலெட்டே பார்த்தீங்க அப்படின்னா, அந்த ஸ்பெசிஃபிக்கான குரூப்புக்கு டேபுக்கு மாறுது. ஸோ, ஒவ்வொரு டைமும் நீங்க கலர் சேஞ்ச் பண்ணி பார்த்துக்கலாம். ரொம்ப அழகா இருக்குன்னு சொல்லலாம். இது மூலியமா ஆஃபீஸ் ஒர்க், மத்த ஒர்க் அப்படிங்கும்போது டேப வந்து தனித்தனியா நம்ம ஸ்ப்ளிட் பண்ணிக்கலாம். தென் கூகுள் குரோம்குள்ளே பார்த்தீங்கன்னா, பேமெண்ட் மெத்தட் அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்கு. எல்லாமே வாலெட் ஆட் பண்ணிக்கலாம். கூகுள் வாலெட்ன்னு தனியா ஒண்ணு இருக்கு. அதுவும் யுபிஐ மாரி தான். ஸோ, இப்போ அங்க பார்த்தீங்கன்னா, ஒரு மாற்றம் நடந்திருக்குன்னு சொல்லலாம். செட்டிங்க்குள்ள போங்க. அங்க வந்து பேமெண்ட் மெத்தட் அப்படிங்கிற ஆப்ஷன்ல வெரிஃபை அப்படிங்கிற ஆப்ஷன் வந்திருக்கு. ஸோ, இன்ஸ்டெட் ஆஃப் பார்த்தீங்கன்னா, இங்க வாலெட்லயே உங்க பணம் இருந்தாலும், நீங்க அனுப்பும்போது உங்க ஃபேஸ் வெரிஃபிகேஷனோ, ஃபிங்கர் பிரிண்ட்டோ இல்ல பார்த்தீங்கன்னா, பின் நம்பரோ என்டர் பண்ணா மட்டும் தான். மொபைல் பின் நம்பர் என்டர் பண்ணி, அங்க நீங்க வந்து கனெக்ட் பண்ற மாரி இருக்கும். அப்பதான் பணம் போகும் அப்படிங்கிறத இனிமே எனேபிள் பண்ணி வச்சுக்கலாம். தென் பாட்டம்ல ஸ்க்ரோல் பண்ணீங்க அப்படின்னா, ஜஸ்ட் பார்த்தீங்கன்னா, உங்களுக்காகவே
லாயல்டி கார்டு அப்படிங்கிற ஆப்ஷன் குடுத்துருக்காங்க. இது பார்த்தீங்கன்னா, ஒரு பாயிண்ட் ரெடீம் மாரின்னு நெனைக்கிறேன். எனக்கு அது வந்து எக்ஸாக்ட்டா தெரியல. இன்னும் இந்தியாவுக்கு ஓப்பன் ஆகல. மத்த நாடுகளுக்குலாம் வந்துருச்சு. நம்ம இந்தியாவுக்கும் சீக்கிரம் வரும். இங்க நீங்க கார்ட ஆட் பண்ணி அழகா பார்த்தீங்கன்னா, இதுல இருந்து சில பல கலெக்டிவ் பாயிண்ட்ஸ் வந்து பண்ணிக்க முடியும். ஆனா ஜிபே மாரி ஒர்க் ஆகுமா அப்படிங்கிறது எனக்கு இன்னும் சரியா தெரியல. நீங்க டேப்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா, பின் பண்ணி வச்சுக்கலாம் இனிமே. ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா, இந்த அப்டேட் வந்துட்டு ஒரு நாள் எடுத்துட்டு திரும்ப குடுத்துருக்காங்க. அதாவது சிங்கிளான டேப் இருக்கு அப்படின்னா, அத லாங் பிரஸ் பண்ணாலே போதுமானது. ஈஸியா பின் பண்ணி வச்சுக்க முடியும். இப்போ வரைக்கும் 2 டேப் தான் ஹைலைட்டா பின் பண்ணி வைக்கிறதுக்கான ஆப்ஷன் குடுத்துருக்காங்க. மல்டிபிளான டேப்ஸ் இனிமே வரும்னு நெனைக்கிறேன். 2 தான் பின் பண்ண முடியும். அன்பின்னும் பண்ண முடியும். அதையும் பண்ணிக்கலாம். ட்ரை பண்ணி பாருங்க. நல்லா இருக்கு. 6தா பார்க்க போறது ஜெமினி ஏஐ தான். ஜெமினி ஏஐக்குள்ள பார்த்தீங்கன்னா, எக்கச்சக்கமான அப்டேட் வந்திருக்குன்னு சொல்லலாம். முக்கியமான விஷயம் பார்த்தீங்கன்னா, ஜெமினி ஏஐயோட 3 வெர்ஷன் பார்த்தீங்கன்னா, லான்ச் ஆயிருக்குன்னு சொல்லலாம். ஸோ இங்க ஏகப்பட்ட விஷயங்கள் உங்களுக்கு இருக்கு. இப்ப இந்த 3 வெர்ஷன் பார்த்தீங்க அப்படின்னா, எல்லாருக்குமே ஃப்ரீயா குடுத்துருக்காங்க. நீங்க ப்ரோ யூசரா இல்லையா அப்படிங்கிறதெல்லாம் முக்கியமே இல்ல. கூடவே நானோ பனானாவோட இன்டகிரேஷனும் பார்த்தீங்கன்னா, இதுக்குள்ளேயே வந்து அவைலபிளா இருக்குன்னு சொல்லலாம். இங்க நீங்க ஃபாஸ்ட் அப்படிங்கிற ஆப்ஷனும் யூஸ் பண்ணிக்கலாம். இல்ல திங்க் வித் 3 ப்ரோ அப்படிங்கிற ஆப்ஷன் யூஸ் பண்ணிக்கலாம். இன்னும் ஹையரான ரிசல்ட் வர்றதுக்கு. பார்த்தீங்க அப்படின்னா, கூகுளோட லேப்ஸ் ஆப்ஷன் இருக்கும் இல்லையா? அதையும் உள்ள வந்து இன்டகிரேட் பண்ணியிருக்காங்கன்னு சொல்ல முடியும். எஸ் விஷுவல் லேஅவுட் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா, கூகுள் லேப்ஸ்குள்ள நீங்க வந்து சைன் அப் பண்ணி உள்ள ஜாயின் பண்ணியிருக்கணும். பீட்டா வெர்ஷன்ல அப்படி இருந்தா, இங்கேயும் அந்த ஃபீச்சர உங்களால யூஸ் பண்ணிக்க முடியும். ஸோ ஜெமினியோட இந்த 3 வெர்ஷன் பார்த்தீங்கன்னா, இன்னுமே நல்லதான விஷயங்கள வந்து குடுத்தா நல்லாருக்கும். அது மத்தவங்களுக்கு யூஸ்ஃபுல்லாவும் இருக்கணும். அதையும் நம்ம எதிர்பார்க்கலாம். அடுத்து ஒரு சிக்கலான அப்டேட்ட குடுத்துருக்காங்க. ஸோ இது எப்படி கொண்டு வந்தாங்கன்னு தெரியல. 3 டேப் பண்ணீங்க அப்படின்னா, இங்க பார்த்தீங்க அப்படின்னா, உங்களுக்கு மை ஸ்டஃப்ஸ் அப்படிங்கிற ஆப்ஷன்ல நீங்க ஜெமினி ஏஐலயோ இல்ல நானோ பனானாலயோ ஏதாவது கிரியேட் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா, அது எல்லாமே ஹிஸ்டரி மாரி இருக்கு. ஸோ இத அழிக்கிறதுக்கும் ஏதாவது விஷயம் குடுத்தா நல்லா இருக்கும். ஏன்னா சில கிரேசியான விஷயம்லாம் பண்ணியிருப்போம் இல்லையா? ஸோ கார்ட்டூன் கிரியேட் பண்றது அந்த மாரியான விஷயங்கள்லாம் கொஞ்சம் எம்பாரசிங்கா இருக்கும்போது, அத ரிமூவ் பண்றதுக்கும் இவங்க குடுத்தா நல்லா இருக்கும். இது எல்லாமே பேக்கிரவுண்ட்ல அவங்க ஸ்டோர் பண்றாங்க போல இருக்குது. நீங்க ஜெமினியோட லைவா பேசுவீங்க அப்படின்னா, இங்க வந்து இந்த லைவ் டிரான்ஸ்கிரிப்ஷன் ஆப்ஷன் இருக்கும் இல்லையா? முன்ன வந்து ஜெமினி பேசுறது மட்டும் தான் உங்களுக்கு தெரிஞ்சிருந்துச்சு. இப்ப நீங்க என்ன பேசுறீங்க அப்படிங்கிறதும், ஜெமினி பேசுறதும் அப்படியே உங்களுக்கு ப்ராம்ப்ட்டா பார்த்தீங்கன்னா, டாப்லயே வந்து லேஅவுட்ல வந்து ஓடிட்டு இருக்கும். சில பேருக்கு காது கேட்காது இல்லையா? ஸோ அவங்களாகட்டும், பிசிக்கலா டிசேபிள்ல இருக்க பெர்சன்ஸ் ஆகட்டும், அண்ட் பார்த்தீங்கன்னா, நம்மளே மைக்ல ஒழுங்கா சொல்றோமா இல்லையான்னு நம்ம தெரிஞ்சுக்கணும் இல்லையா? அது என்ன கேட்டுச்சு, நம்ம என்ன சொன்னோம் அப்படிங்கிறது, இனிமே லைவா பார்த்தீங்கன்னா, லைவ் டிரான்ஸ்கிரிப்ஷனா இருக்க போது 2 பேத்தோட கான்வர்சேஷனுமே அங்க பார்த்தீங்கன்னா, ரொம்ப மீன்ஃபுல்லா தெரியும். ஸோ இது மூலியமா தெரிஞ்சுக்கலாம். கரெக்ட்டா தான் நம்ம பேசியிருக்கோமா அப்படிங்கிறது. ஜி போர்ட்ல பார்த்தீங்க அப்படின்னா, உங்களுக்கான 7த் சூப்பரான ஒரு அப்டேட் இருக்கு. என்ன அப்படின்னா, கிச்சன் அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்கு இல்லையா? இந்த இமோஜி கிச்சன்ல பார்த்தீங்கன்னா, இப்போ சூப்பரான விஷயங்கள்லாம் குடுத்துருக்காங்க. முன்ன 2 இமோஜிய மெல்ட் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா, அவ்வளோ நல்ல எஃபெக்ட்லாம் கிடைக்காது. இப்ப ஷூஸோ, பட்டர்ஃப்ளையோ நீங்க வந்து மெல்ட் பண்ணாலே, உங்களுக்கு நியூவான ஒரு காம்பினேஷன்ல பார்த்தீங்கன்னா, ஒரு இமோஜி வந்து கிரியேட் ஆகுதுன்னு சொல்லலாம். கிச்சன் இமோஜிக்குள்ள தான் இது எல்லாமே வந்திருக்கு. ஆனா, அதுக்குன்னு எல்லாத்துக்குமே ஒண்ணு ஓப்பன் பண்ணல. இப்போ ஹாலிடே ஸ்பிரிட்ன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு விஷயத்த வந்து அவங்க கிளைம் பண்ணிட்டு இருக்காங்க. அதுல பார்த்தீங்கன்னா, ஏகப்பட்ட இமோஜிஸ் மூலியமா டிஃபரெண்டான காம்பினேஷன்ஸ பார்த்தீங்கன்னா, அவங்க கிரியேட் பண்ண முடியும். ஸோ இத பத்தி முடிஞ்சா ஒரு ஸ்பெசிஃபிக்கான வீடியோ போட ட்ரை பண்றேன். இத பத்தி மட்டுமே ஒரு ஸ்பெசிஃபிக்கான வீடியோ போட ட்ரை பண்றேன். நல்லா இருக்கு பார்க்கும்போது இதெல்லாம். மங்கி அண்ட் பார்த்தீங்கன்னா, ஹக் பண்றதுனா 2 மங்கிங்க வந்து ஹக் பண்ணிக்கிற மாரி இருக்கு. எல்லாமே ஒரு வகையான கான்வர்சேஷன். ஃபன்னான விஷயம். எல்லாமே ஒரு ஃபன்னான ஹிட்டனான ஈஸ்டர் எக்ன்னு கூட சொல்லலாம். பார்க்க அவ்வளோ நல்லா இருக்கு. ட்ரை பண்ணி பாருங்க. ஸோ இவ்வளோதான் மக்களே. ஒரு 7 ஆப்ல டிஃபரெண்டான அப்டேட்ஸ் எல்லாமே வந்திருந்தது. பார்த்தீங்க அப்படின்னா, கூகுள் மெசேஜ்லயும் சில அப்டேட்லாம் வந்திருந்தது. பட் அது அவ்வளோ முக்கியம்லாம் இல்ல. எது எனக்கு ஸ்பெஷலா தோணுச்சோ, எதெல்லாம் உங்களுக்கு புரியணும், சொல்லிக் குடுக்கணும்னு தோணுச்சோ, அது எல்லாத்தையுமே சொல்லிட்டேன். வீடியோ பிடிச்சிருந்தா உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க. லிட்டரலி இந்த வீடியோ வந்து நம்ம நைட் ஷூட் பண்ணிட்டு இருக்கோம். மேபி இந்த வீடியோ பார்க்கும்போது நான் தூங்கிட்டு தான் இருப்பேன்னு நெனைக்கிறேன். அப்படி நான் முழிச்சிருந்தேன்னா, கமெண்ட்ல விட்டுட்டு போங்க உங்களோட ஏதாவது டவுட்ஸ. நான் கண்டிப்பா கிளியர் பண்றேன். ஒரு நல்ல மாற்றம் இனிதா நடக்கட்டும். முடிஞ்சா இந்த வீடியோ கொஞ்சம் ஹைப் பண்ணுங்க. நல்லாருக்கும்.